தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இதில் ஒரு திறன் வாய்ந்த ஒரு நிபுணர், யாரோ ஒரு துறை சார்ந்த ஒருத்தர் நியமனம் செய்யப்பட்டார். ஒரு தேடுதல் குழு மூலமாக தான் நியமனம் செய்யப்பட்டார் பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதற்கு. அதுல அரசியல் சார்பு நிலை இல்ல ஆளுநர் மீதான தனிப்பட்ட கோபம் அப்படின்ற அடிப்படையில இது அரசால எதிர்க்கப்படுதா? சார், எங்களுக்கும் RN ரவிக்கும் வாய்க்கா தகராறா இல்லை வரப்பு தகராறா சொல்லுங்க. RN ரவியோட செயல்பாடு தான் இங்கே பிரச்சனை. அவர் வந்ததுலேருந்து என்ன பேசுகிறாரு? சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. முதல்ல இந்த மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த நாட்டை இணைக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? உங்களோட மொழி, கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் காப்பாற்றப்படுதுன்னு சொல்லி தானே இணைச்சிங்க. இணைச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 75 வருஷம் கழிச்சு நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்யணும்னா எப்படி? ஒரு நிமிஷம் கவிதாசன், நான் அமைதியா இருந்தா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இல்ல, நான் பேசிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க, சரிங்களா? நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துலயும் நீங்க மதிக்கல. தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்றது, டெல்லி மாநில உரிமை பறிப்பு சட்டம் ஒன்னு எடுத்துட்டு வந்தீங்கல்ல, அது எதோ அடிப்படையில் எடுத்துட்டு வந்தீங்க? உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்றீங்க, வரைவு தானே அப்படின்னு சொல்றீங்க. வரைவு தான், வரைவுல நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி உங்களை அலோவ் பண்ண முடியும்? சரிங்க சார், நாங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில் GER சொல்லப்படுற உயர்கல்வி நம்பர் 1 மாநிலம் யாரு? தமிழ்நாடு, 56%. தேசிய உயர்கல்வியோட சராசரி எவ்வளோ? 28%. நீங்க எப்படி எங்களுக்கு பாடெடுக்கிறீங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இருக்கிற கல்வி இருங்க கவி, ஒரு நிமிஷம் இருங்களா? நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் அமைதியா இருங்க. பேசி முடிக்கட்டும், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க. பதில் சொல்லலாம். ஓவராலா 100 யூனிவர்சிட்டியில 24 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு. 100 இன்ஜினியரிங் காலேஜ்ல 14 தமிழ்நாட்டில் இருக்கு. ஓவரால் காலேஜஸ்ல 37 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. மெடிக்கல் காலேஜ்ல 7 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. டென்டல் காலேஜ்ல 9 காலேஜ் டென்டல் காலேஜ் இருக்கு. இப்படி நான் ரேஷியோ சொன்னா, லா காலேஜ்ல இருந்து, அக்ரிகல்ச்சர்ல இருந்து, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல இருந்து எல்லாத்துலயுமே தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு சார். இல்ல, இப்ப இந்த ஆளுநர் துணைவேந்தர் நியமிச்சா இந்த ரேங்கிங்லாம் பின்னாடி போயிடுவோம்னு ஏதாவது இருக்கா? இல்ல, இப்போ அதுதான் நான் அடுத்து சொல்ல வரேன். இப்போ இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கோம்ல நாங்க, இது யாரோட ஃபண்ட்ல உயர்த்தி வச்சது? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 2 கோடி 4 கோடி, நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க, குறிப்பிட்டு சொன்னீங்க அந்த இடத்த. நாங்க எத்தனை கோடி போட்டு எப்படி எங்க மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து எடுத்து பாருங்க சார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எப்போ சார்? 1927 சார். இந்த நாடு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் படிக்கணும்னு போராடுறோம் சார். அதுக்கப்புறம் சமூக நீதியை காப்பாற்றணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும், கல்வியை வளர்க்கணும்ட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் எல்லாத்திலையும் நீங்க போராடி இருக்கலாம். இல்லை, இந்த சிஸ்டம் எதுவுமே ஆளுநர் துணைவேந்தரை நியமிச்சா எதுவும் டிஸ்மேண்டல் அவருக்கு தான் எதுவுமே தெரியலன்ற நம்ம சார். நீங்க திரும்ப திரும்ப அவரை வச்சு நம்ம பேசணும்னா ஒட்டுமொத்தமாவே இது பிரச்சனை தான். குறிப்பா RN ரவி வச்சு பேசுனீங்கன்னா, RN ரவி செஞ்ச ஒரு செயல் சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தையில் சொல்றாரு, நான் நிறுத்தி வைத்தால தள்ளுபடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டாரா? ஒரு இடத்துல மசோதாவை நான் மசோதாவை நிறுத்தி வச்சேன்னா அது செல்லாது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? சகோதரர் சொல்றாரு இல்ல ஒரு விஷயத்த, நீங்க உச்சநீதிமன்றத்தில் நான் ஆர்டிகல் 162 பிரகாரம் RN ரவிக்கு பவர் இருக்குன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், எந்த ஒரு வழக்கிலையாவது RN ரவிக்கு அதிகாரம் இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சா? பஞ்சாப் வழக்கில், கேரளா வழக்கில், மேற்கு வங்க வழக்கில், எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் RN ரவிக்கு இல்ல ஆளுநருக்கு பவர் இருக்குன்னு சொல்லிச்சு? அவர் சொல்லுங்க பாப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரி சபைக்கு தான் முழு அதிகாரம், அமைச்சரவைக்கு தான். அப்படித்தானே எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. இவர் புதுசா ஒண்ணு சொல்றாரு. அப்ப ஈஸியா உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க சட்டத்தை வளைக்க முயற்சி பண்ண எப்படி? என்ன சந்தேகம் வருது இந்த புதிய நடைமுறை மூலமா? என்ன சந்தேகம் வருது திமுக? என்னுடைய பிரதிநிதித்துவம் இல்லைன்னா என்னால என்ன சார் அங்க செய்ய முடியும்? நான் சொல்றது இங்க அரசாங்கம் சார். அரசாங்க சார்பா ஒரு ஆள் இருந்தா தானே சார் அங்க சரியா வரும். RN ரவி எவ்வளவு நாள் சார் இங்க இருப்பாரு? ஒன்னு கால் ஃபயர் பண்றாரு சார், அதுக்குள்ள ஒன்றிய அரசுக்கு அவர் பிடிக்கல சார், மாத்திட்டாங்க சார். அப்ப யார் சார் பண்ணுவா? யதார்த்தமா பேசுவோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விவாதம் பண்றோம் சார். நீங்க இங்க விவாதம் என்ன நடத்துறீங்க? எந்த அனுபவத்தின் அடிப்படையில் நடத்துறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அவங்க சொல்ற மாதிரி யார் வேணா போட்டு போயிடுவாங்களா? யாரை வச்சு வேணா நிகழ்ச்சி நடத்த முடியுமா? 1 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம எவ்வளவு பாக்குறோம் சார்? நீங்க காலம் ஃபுல்லா மக்களை அடுத்த தலைமுறை உருவாக்குற இடத்துல ஒரு கல்வியில உங்க வசதி இஷ்டத்துக்கு நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்ய முடியும்? இல்ல, யாரோ இல்லையே, அவங்க பாலிசி மேக்கிங்ல இருக்காங்க, பொது நிர்வாகம் படிச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, இல்ல வேறு நிறுவனங்கள்ல பல ஆண்டுகள் அனுபவம் பெற்றவரா இருப்பாங்க. அவங்க பல்கலைக்கழகத்தை நிர்வாகம் பண்ணும்போது மாணவர்களுக்கு ஒரு பரந்துபட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு மத்திய அரசு நம்புது. இல்ல, மாணவர்களுக்கு பரந்துபட்ட வாய்ப்பு கிடைக்குதுன்னா
இப்போ ஆர்.என். ரவிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை சார். ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டப்பட்டவர் தானே சார் போட்டீங்க. அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு சார் நீங்கள்? அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் ஒருத்தர் போடுறீங்க, உங்களுடைய கல்விக் கொள்கையை திணிக்க மாட்டீங்கன்றது என்ன சார் கேரண்டி இருக்கு? சொல்லுங்க அவங்கள. அதுதான் அச்சம், இப்போ மெயின் அச்சம் சார். எங்களோட கல்வி தரத்தை நீங்க குறைக்கிறீங்களா சார்? இன்னைக்கு சார் நீங்க 5 யூனிவர்சிட்டியில வந்து விசி போடல சார். ஒரு யூனிவர்சிட்டியில பிரச்சனை வருது சார், பழியை வந்து யார் மேல போட்டு போறாங்க சார்? ஈஸியா போட்டிருந்தா என்ன சார் இருக்கும்? நீங்க கொஞ்சம் சொல்லணும். நீங்க ஒரு ஆர்.என். ரவி ஒரு ஆளுநர் வந்து அவருடைய செயல்பாடுன்றது ரொம்ப முக்கியமா இல்லையா? ஒரு சட்டமன்றத்துக்கு வராரு, ஒரு அமைச்சரவை எழுதி கொடுத்த ஒரு புக்கு படிக்க முடியாதுன்னு சொல்றாரு. எழுதி கொடுக்கறதுல இருந்து அவரு சில வார்த்தைகள் எடுக்கிறாரு. அது என்ன வேலை சார்? அது இந்த மரபு காப்பாத்துறாரா? இந்த சட்டமன்றத்தில் ஒரு மாண்பு இருக்குல்ல, அதை காப்பாத்துறாரு அவரு? அவரை மாதிரி ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஆளை போட்டா என்ன நடக்கும்? அவருடைய செயல்பாடு பிரச்சனை. நீங்க அவர் மட்டும் நான் சொல்ல, மேற்கு வங்க ஆளுநர், கேரளா ஆளுநர், பஞ்சாப் ஆளுநர் எல்லாரும் சொல்றேன். எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒன்றிய அரசு இந்த இடத்துல எங்கேயாவது பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கா? அவங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்கா? எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன். நான் உதாரணம் சொன்னா 1000 உதாரணம் சொல்ல ஒரு பண்ண வேலையெல்லாம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.